அது மாதிரி சொல்கிறவன் 1000 சொல்லுவான். ஆனால் நீ என்ன எடுத்துக்கணும், என்ன நீ இத்தனை வருஷம் இருந்து என்ன பண்ண போகிற? அதாவது நாளைன்றது இந்த பாடலில் சொல்லுவாங்க, நாளை நம்மனின் நாள். நம்மன்னா யமதர்மன். நாளை நம்மனின் நாள், இன்று உன்னாள், இப்போ உன்னாள். ஆமாம், இப்போ இருக்க கையில் அது மட்டும்தான் உனக்கு சொந்தமானது. நாளைக்குன்னு சொன்னேன்னா அது உந்து இல்லை, யமனுடைய நாள் அப்படின்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செய், அப்பப்போ என்ன முடியுமோ அதை செய்துரு, நாளைக்குன்னு தள்ளி போடாத. இதுதான் நமக்கு ஞானிகள் புரிய வச்ச மிகப்பெரிய மந்திரம். ஆனால் என்ன புரிஞ்சாலும் கூட நம்ம அந்த வகையில் முயற்சியும் பண்ணுறதில்ல. ஞான தீட்சை, நயன தீட்சை, நிர்வாண தீட்சை அப்படி இருக்குது. இந்த நிர்வாண தீட்சைன்னு அது என்னன்னா, அந்த தீட்சை வாங்கினா மட்டும்தான் சிவலிங்கத்தை தொட்டு பூஜை பண்ணவே முடியும். மற்றவங்க யாரும் சிவலிங்கத்தை தொட்டு பூஜை பண்ணாங்கன்னா தெரியாமல் யாரோ பண்ணிகிட்டு இருக்கலாமே தவிர, ஆனால் ஒரு சிவலிங்கத்தை தொட்டு பூஜை பண்ணணும்னா இந்த நிர்வாண தீட்சை வாங்கியிருக்கணும், உத்ராட்சம் கட்டியிருக்கணும். அதுவும் உத்ராட்சம் எத்தனை இடத்துல கட்டணும் தெரியுமா? அது தெரியாது. 2 கையிலையும் இருக்கணும் உத்ராட்சம். இங்கே இருக்கணும், தொண்டையில், விசுத்தியில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அது நிறைய கணக்கு இருக்குது. இப்படியெல்லாம் உத்ராட்சம் கட்டணும். அவர் மட்டும்தான் சிவலிங்கத்தை தொட்டு பூஜை பண்ணக்கூடிய தகுதியான நபர். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஏன்னா அந்த இதில் நம்ம தலையிட வேண்டியதில்லை, நமக்கு அது தேவையும் இல்லை. ஏன்னா வெளியே விஷயங்கள் நமக்கு அவசியம் இல்லை. நம்ம உள்ளுக்குள்ளே இதை பற்றி பேசலாம். அப்போ உள்ளுக்குள்ளே சிவலிங்கம் எங்கே இருக்குது நமக்கு யாருக்காவது தெரியுமா? சிவலிங்கம் என்னம்மா? ஜீவன் சிவலிங்கம். அது ஓகே. அந்த ஜீவன்றது எந்த இடத்துல இருக்குது, எப்படி இருக்குது? சகஸ்ராரத்தில் ஒரு ஜானுக்கு மேலே சிவலிங்கம் இருக்குது. அதுவும் இது புரிஞ்சவங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஒரு ஜான் மேலே, சகஸ்ராரத்திலேருந்து ஒரு ஜான் மேலே அந்த சிவலிங்கம் இருக்குது. அந்த லிங்கம்தான் மின்காந்த அலையை நமக்கு இழுத்து கொடுக்கக்கூடிய ரிசீவர். ஜீவகாந்த அலை அதை உள்வாங்கும். இந்த ஜீவன் வாழணும்னு சொன்னால் அங்கே மின்காந்த அலையை அது கொடுத்துக்கிட்டு இருக்கணும். கொடுத்தாதான் இந்த ஜீவன் இந்த உடலுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும், வாழ முடியும். இல்லைன்னா இந்த உடல்